நான் வந்து அன்னடங்காட்சி அம்மா. சரியா, ஒரு பெரிய அளவில் ஃபேமிலி பேக்ரவுண்டு கிடையாது, வசதி வாய்ப்புகள் கிடையாது. நான் அண்ணனு வேலை செய்து குடும்பத்தை நடத்திட்டு ஓடிக்கிட்டு தெரிய ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ நம்மளுக்கும் ஒரு நாள் லட்சுமி மகாலட்சுமி நம்ம வீட்டு கதவை தட்ட மாட்டாளா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் ஒரு 100 200 ஒரு லாட்ரி சீட்டை வாங்குறோம். என்னைக்கா ஒரு நாள் வாங்க மாட்டோம்ல, பதிவா வாங்குவோம்ல. சரி, நம்ம பதிவானா டெய்லியும் வாங்குவோம். என்னைக்கா ஒரு நாள் வாங்குவோம்னு வச்சுக்கிடுவோமா. கேரளாவில் டெய்லி லாட்ரி சீட் எடுக்கக்கூடிய ஆள்லாம் இருக்கு. அப்படியா? சரி, தெரியல. இருந்தாலும் ஒருவேளை நான் அப்படியே எனக்கு ஒரு லாட்ரி சீட்டில் உளுந்து ஒரு 4 கோடி 5 கோடியை உளுந்து நான் பணக்காரனாவே என் பிள்ளைகளெல்லாம் வசதி வாய்ப்போட என் பேர பிள்ளைகள் அப்படியெல்லாம் வாழ்ந்து ஓகோன்னு இந்த ஊரில் கஷ்டத்தில் பஞ்சத்தில் அடிபட்ட நான் ஒரு நாள் ஓகோன்னு வாழக்கூடிய ஒரு யோகம் யாரால கிடைக்குது? அது சொல்லுங்க, யாரால கிடைக்குது? லாட்ரி சீட்லையா? கிடைக்குதுல்லன்னு கிடைக்கும். காலத்துக்கு உழைச்சி நான் பணக்காரியா ஆகல. ஆனா லாட்ரி சீட்ல ஒரே நாள் இங்க பாருங்க, எங்க இருக்கு பாரு. ஒரு காலத்திலயும் நடக்காது. ஏங்க அப்படி எத்தனை பேர் பணக்கார ஆவி இருக்காவ? ஆவனதே இல்லையா? அப்போ லாட்ரி சீட் போய்யாங்க. லாட்ரி சீட் நடக்கும். மாறு பணக்காரன் ஆவது எத்தனை கோடி சீட்டு அடிப்பான், அதுல ஒரு ஆளுக்கு விழும், 2 பேருக்கு விழும், அவ்வளவுதான். இழந்தாலும் பெரிய பணம் மட்டும் இழக்க மாட்டாவில. 200 300 வேணா இழந்திருக்காங்க. லாட்ரி சீட் எடுத்து எத்தனை பேர் தோத்துருக்கான். அட சீட்டு விளையாட்டோட மோசம் அதுவா? லாட்ரி சீட். ஆமா, அப்படியா? லாட்ரியில நிறைய விதங்கள் உண்டு. உள்ள போனாதான் தெரியும் லாட்ரிக்குள்ள. நமக்கு தெரியாதுல்ல, அதனால ஆமா நீங்க சொல்றது மாதிரி அது ஒரு மாதிரியான இதான். நம்ம ஞாபகம் இருக்கா, ஒரு தடைக்கு ஓரிக்கி போயிட்டு வந்தோம் ஆடி அமாவாசை, சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அம்மாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு கன்னியாகுமரியில் போய் திதி கொடுத்துட்டு வந்திருந்தால நிறைய விருது விளையாடுனாவல. அதில் அது கூட அது என்ன விளையாட்டு? அது வளையல் தூக்கி போட விளையாட்டு. ஏன்னா அதில் ஏதாச்சும் நிறைய பொருட்கள் இருக்குது, அதுக்கு பொருட்களுக்கு மேலே வளையம் விழுந்துன்னா அந்த பொருள் கிடைக்கும். ஒரு ரவுண்டு காசு கொடுத்து வாங்கி போட்டாவ, கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு ரூபா கொடுத்து வாங்கினாவ. அந்த சின்ன விஷயத்தையே விடல. அதில் என்ன இருந்து மிஞ்சி புஞ்சி போனால் பிஸ்கட்டு ஒரு 50 ரூபா கெட்டு, 50 ரூபா அந்த கெட்டு இல்லை, அது ஒரு இதில் ஒட்டி வச்சுருந்தேன். அப்படி தான் 50 ரூபா 20 ரூபா பிஸ்கட்டு டப்பா, சோப்பு டப்பா, இதே ஒரு டிஃபன் பாக்ஸு, இதுக்கே இந்த ரூபாயை கொடுத்து வாங்கி ஜெயிக்க முடியலைன்னு 2ஆவதும் ரூபாயை ரூபா கொடுத்து வாங்க விளையம். அப்போ லாட்ரி சீட்டு கோடி கணக்கில் விழும். அப்படிங்கும்போது நம்ம மக்கள் இப்படி இருப்பாங்க. பணத்தை இழந்துட்டு பேசாமல் இருப்பான். பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு விழுந்துரும், நாளை கழிச்சு விழுந்துடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொத்துக்கு அரிசி வாங்க வச்சிருந்த பைசையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். சரியா, இது சரியா தவறா அப்படிங்கக்கூடியது எனக்கு விளங்கவே மாட்டேங்குது.